வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசவலன். என்னுடன் இணைகிறார் திரு ராஜ்கவின் அவர்கள், தமிழ் தேசியவாதி, அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்பொழுது திரு விஜய் அவர்கள் 2 மாநாட்டை வெற்றிகரமாக முடித்த பிற்பாடு இன்று அவர் திருச்சியில் ஒரு வாகன பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதன் தாக்கமானது பல கட்சிகளை ஓடி ஒளிந்து கொள்ளும் அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக நீங்கள் ஒரே கேள்வியில் கேட்டு அமர்ந்து விட்டீர்கள். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழக அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, இந்திய அளவில் விஜயை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் இருக்கவர்கள் கூட விஜய் மீது ஒரு பார்வை கொண்டிருக்கிறார்கள். காரணமாக ஒரு தேசிய கட்சி ஆரம்பிக்கலாம் என்றும் அவருக்கான ரசிகர்கள் இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அந்த பார்வையை பார்ப்பதனால் ஒன்றும் தவறில்லை. நிச்சயமாக அவர் எதிர்காலம் பேசும், தற்போது சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஜய் இப்பொழுது அதாவது என்ன சொல்வார்கள், அந்த ரேஸ் ஓடுகின்ற குதிரையில் முதல் குதிரையாகத்தான் இப்போது இருக்க தனிப்பட்ட செல்வாக்குள்ளவர். சூப்பர். இப்ப விஜய் அவர்கள் பிரச்சார பயணத்தை ஏற்படுத்திய பிறகு பல தடைகளை தமிழக அரசானது கொடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழக அரசும் சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு ஆளுகின்ற கட்சி ஒரு சில பாதுகாப்பு விஷயங்களுக்காகவும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் மிகவும் துல்லியமாக கணித்து அவர்களுக்கு ஒரு தடை ஏற்படுது. இந்த தடையானது வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படுகிறதா அல்லது இவர்கள் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுக்காக இப்படி செய்கிறார்களா? அதாவது ஒன்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். அதாவது விஜய் ஒரு உச்சபட்ச நடிகர். அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்திற்கு மேற்பட்ட ஒரு ரசிகர்கள் அவருக்கு தமிழ்நாடு மட்டும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர் அந்த 10 லட்சம் ரசிகர்கள், அவர் சார்ந்த குடும்பம், அவருடைய நண்பர்கள், இப்படியாக நாம் எவ்வளவு ரசிகர் இருப்பார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதை தாண்டி இன்று தமிழக அரசியலில் தலைமையில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் விஜய் நோக்கி அவர்கள் போக ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் இன்று வந்திருக்கிறது என்பது முக்கியமான விடயமாகும். இல்லை, நீங்கள் சொல்வதெல்லாம் ஓகே, நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா என்ன கேக்குறீங்கன்னா, அவர் ஏன் குறிப்பிட்டு சனிக்கிழமை லீவு நாள்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி பிரச்சார வியூகங்களை வகுத்திருக்கிறாரு? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, லீவ்ல இருந்தாதானே பூரா அணில் குஞ்சோலும் வரும்ன்ற மாதிரி பேசுறாங்க. விஜயை நான் பாராட்டுகிறேன். இந்த இடத்தில் அவர் மற்ற நாட்களில் அவர் இதுபோல் பிரச்சாரம் மேற்கொண்டால் பள்ளி குழந்தைகள், வேலைக்கு செல்வோர்கள், அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக ஒரு மக்களுடைய சேவகர், ஒரு மக்கள் தலைவர் எப்படி யோசிப்பார் என்றால், எதிர்காலத்தில் நாம் மக்களுக்கு தலைமை ஏற்க போகும் இந்த மக்களுக்கு நாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதில் கவனமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வார்கள். அதை விஜயிடம் நான் தற்பொழுது இந்த விடுமுறை நாட்களில் சனி ஞாயிறு இது போன்ற பிரச்சாரங்கள் வைப்பதை நான் நிச்சயம் பாராட்டுகிறேன். அனைத்து தலைவர்களும் இதுபோல் செய்தால் அதையும் பாராட்டுவேன். ஏன் இந்த பிரச்சாரமானது ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து எப்பொழுதும் போல பிரச்சாரம் ஆரம்பிப்பாங்க இல்லையா? தேர்தல் வந்துச்சுன்னா பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த மாதிரி செய்யலாம் இல்லையா? அப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது? அதாவது இன்று அனைத்து அரசியல் கட்சிகளுமே இரவில் நடக்கும் அந்த மின் விளக்குகளுக்கு உங்களுக்கு தெரியும், தமிழக அரசு மின்சார லைனில் திருடி மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள். விஜய் அதை விரும்பவில்லை. அதனால்தான் அவர் பகலில் நடத்தி இப்படியாப்பட்ட விமர்சனங்களிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு மக்கள் தலைவராக இந்த இடத்தில் நான் அவரை பார்க்கிறேன். இந்த காரணத்தை ஒப்புக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த காரணத்தை ஏனென்றால் விஜய் அவர்கள் தனது பிரச்சார வாகனத்தை பிரத்யேகமாக அழகாக வடிவமைத்து அவருக்கான அனைத்து விதமான ஆயத்த வேலைகளையும் மற்றும் அவருக்கு பாதுகாப்பான வேலையும் அந்த வாகனம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பார்த்தீர்களானால் அவர் வைத்திருக்கிற டிரைவரை இன்று பாராட்டலாம். ஏனென்றால் வாகனம் மிகவும் ஊர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் வெள்ளம் அதை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே மக்கள் வெள்ளம் என்று என்பதை விட அவரது ரசிகர்கள் பட்டாளம். ஏன்னா ஒரு நடிகர் வந்தார் அப்படின்னாலே ஒரு ரசிகர் பட்டாளம்ன்றது வரத்தான் செய்யும். இதே மாதிரிதான் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த மாதிரி நடந்தது. சோ இதை நம்ம ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படின்ற ஒரு மேம்போக்குக்கு எடுத்துக்கொள்ளலாமா? தற்பொழுது ரசிகர் பட்டாளமாவே அவை இருந்து விட்டு போகட்டும். ரசிகர்கள் தான் நிச்சயமாக முதன்மை தளபதிகளாக இப்பொழுது இருக்கிறார்கள். இந்த ரசிகர் பட்டாளம் தான் பின்னால் தலைமை எடுத்து மக்களை விஜய்க்கான வாக்குகளாக மாற்றுவார்கள். நிச்சயமாக அவர்கள் இன்று இருக்கும் அவருடைய ரசிகர்கள் பின்னால் தளபதிகளாக மாறுவார்கள்.
அவருக்கான வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்துவார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது சலசலத்துக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமானது விஜய் அவர்களது கூட்டத்தை பார்த்து பயந்து கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது போல பல தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் பார்த்தீர்களே ஆனால் கட்சியை ஆரம்பித்து இன்று வரை ஒரு கட்டுக்கோப்பாகவும் பிரத்யேகமாகவும் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு சீமான் அவர்கள் பிரட்டி போட்டது போல விஜய் அவர்களுக்கு கடும் கண்டனத்தை பொழுதும் தெரிவிச்சுட்டு இருக்காரு. அவர் மட்டுமல்ல, அவர் கட்சியை சார்ந்த திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட இவர்களை சொல்லும் பொழுதெல்லாம் சொல்கிறார், என்ன அணில் குஞ்சுகள் செய்துவிட போகின்றது அப்படின்றது போலதான் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அது மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடைபெற்று இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? விஜயின் வரவானது முதலில் பாதிக்கப்படுவது சீமானாகத்தான் இருப்பார். காரணம் என்னவென்று கேட்டால், தொடர்ந்து கிட்டத்தட்ட அதிமுக 50 ஆண்டுகளாகவும் திமுக 75 ஆண்டுகளாக தமிழகத்தில் கொலோச்சி கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கான கட்டமைப்பு இருக்கிறது. இந்த கட்டமைப்பை தாண்டி பொதுவான மக்களை ஈர்ப்பதில் செந்தமிழன் அவர்கள் ஒரு சிறிது வெற்றியை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவருக்கு தொடர்ந்து அவர் அவர் கட்சியினரானவர்கள் ஒரு தொய்வடை செய்வார்கள். அந்த தொய்வடை நேரத்தில் விஜய் வருகையானது அவர்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? தனக்கு பாதிக்கப்படும் போது யாரும் குரல் கொடுக்கத்தான் செய்வார்கள். சீமான் அவர்கள் அதை அப்படித்தான் அவர் நினைப்பதாக தோன்றுகிறது. ஆனால் அவர் அதை மாற்றிக்கொண்டு அவர் ஆளுங்கட்சியையும் ஆண்ட கட்சியை எதிர்த்து அவர் போராட வேண்டும் ஒழிய விஜய் குறை சொல்லி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அவரிடம் இருப்பவர்கள் அவரை விட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அரசியல் செய்ய வேண்டும். மற்ற கட்சிகளை காட்டிலும் ஒரு சில கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாத்தீங்கன்னா தோழமை கட்சிகளாக, அதன் கூட்டணி கட்சிகளாக நீங்க வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கட்சிகளுக்கான பாதிப்பை தான் மட்டுமே தான் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார் என்றும், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தப்பட மாட்டார் என்பது போல ஒரு கருத்துக்கள் நிலவுகிறது. அதை பற்றி உங்களுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை இந்த இடத்தில் நான் தர விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்ட கட்சியோ ஆளும் கட்சி, அதாவது திமுக அதிமுக தொடர்ந்து ஆட்சி செய்யவில்லை. ஒரு முறை ஆட்சி செய்திருக்கார்கள், மறுமுறை தோல்வியுற்றிருக்கார்கள். ஏன் தோல்வியுறார்கள், என்ன காரணம் என்று கேட்டால், மக்களுக்கு அவர்களுக்கு பிடிக்காத தன்மை ஏற்படும் போது அவர் மாற்றி வாக்களித்தார்கள். இதற்கு முன்னர் திமுக அதிமுக விட்டால் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தலைவரோ அல்லது ஒரு கட்சியோ அவர்களுக்கு நீங்கள் சொல்வதை பார்த்தால் அடுத்த அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்பது போல சொல்கிறீர்கள். அதிமுகவுக்கு இந்த வாய்ப்பு சுத்தமாக போய்விட்டது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெறும் 21% வாக்குகள் பெற்றிருந்தார்கள். நிறைய தொகுதிகளில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அவர்கள் தங்களுடைய வைப்பு தொகை இழந்தார்கள். இதுவரை அதிமுகவிற்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை. அது மட்டுமல்ல, இன்று அந்த கட்சி பல பிரிவுகளாக அணிகளாக பிரிந்து என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒருவர் சாடிக்கொண்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கும் தொண்டர்கள், நான் அறிந்தவரை பலர் என்ன பேசியவரை அவர்கள் சொல்வது, நாங்கள் நிச்சயமாக திமுக ஓட்டு போட முடியாது, ஆனால் நாங்கள் அடுத்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம், அநேகமாக விஜய்க்கு போட்டால் என்ன தவறு என்று அதே கருத்தை தான் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கருத்தை இது தொண்டர்களுடைய அந்த எண்ணத்தை உணர்ந்துதான் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் கூட வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்கார் என்பதை இங்கு நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்கள் சொல்லும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதா இருந்தாலும் இன்னும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையானது விஜய் அவர்களது தமிழக வெற்றி கழகமானது இன்னும் ஃபுல் பிளட்ஜா உள்ள கொண்டு வரல. ஆனா அவர் தன்னோட மாநாடுகள் 2 மாநாடுகளையும் வெற்றிகரமாக நடத்தி அதற்கு பிற்பாடு ஒரு சில அமைப்புகளையும் அவர் கட்சியில உருவாக்கி இன்று பாத்தீங்கன்னா ஒரு திருச்சியில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாகன பேரணியை நடத்தி முடிச்சிட்டாரு. இந்த வகையில மற்ற கட்சிகள் எப்படி சேரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதலில் அவர் புதிதாக கட்சியை தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறார். அவர் கட்சியை பலப்படுத்தி விட்டு குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8 மாதங்கள் இருக்கின்றன, 8-9 மாதங்கள் இருக்கின்றன. தேர்தல் கால அறிவிப்பும் இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 4 மாதங்களுக்கு பிறகுதான் அறிவிக்கப்படும். அதுவரை அவர் தனது கட்சியை பலப்படுத்தி ஏன் அவர் கட்டமைப்பை செய்துவிட்டு திடீரென்று ஒரு சில செய்திகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது பிஜேபியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும், அது அவர் விஜயை நோக்கி போகலாம் என்றும் போல ஒரு ரூமர் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதை பத்தி உங்களோட கருத்து? விஜய் தன்னை முதல்வராக அவர் முன்னிறுத்தி வருபவர். அவர் நீங்கள் சொல்றது போல இருந்தால் யாரை முதல்வராக வேறு ஒருவர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற கொள்கையை விஜய் வச்சிருக்காரு இல்லையா? ஆமா, அதை யார் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறேன்?
ஏன் கூட்டணி கட்சிக்காக அதிமுகவிலிருந்து யார் நீங்க யாரை குறிப்பிடுவீர்கள்? அதை சொல்லுங்க. அதிமுகவில் இருந்து ஏதோ ஒருவர் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் ஏற்றுக்கொள்ள தானே செய்ய போகிறார்கள். அதிமுகவில் என்ன இது? இப்ப அதிமுக பல அணிகளா பிரிந்திருக்கிறார் அல்லவா? எந்த அணி அவரை நோக்கி போகும்? எந்த அணியாவது விஜய் முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் அணிக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். ஏற்றுக்கொள்ளாத அணி எப்படி போக முடியும்? நீங்க எந்த அணி? நான் நினைக்கிறேன் நீங்க பழனிசாமி சொல்கிறேன் என்று. பழனிசாமி நிச்சயமாக அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு எப்படி? பழனிசாமி அணி மட்டுமல்ல, செங்கோட்டையன் அணி இருக்கிறது, திருமதி சசிகலா அம்மையார் அணி இருக்கிறது. இன்னும் போக போனா இன்னும் அந்த கட்சியில் பல அணிகள் உருவாவது போலதான் தோன்றுகிறது. இது போன்ற காரணத்தில் திரு விஜய் அவர்கள் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்? இவர்களை அவர் தன்னுடைய ஆதரவாளராக வைத்துக் கொண்டு எத்தனை அணி வந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, வந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வெற்றிக்கான ஒரு ஆயுதமாக அவர்கள் அனைவரையும் பயன்படுத்துவார். நிச்சயம் 2026 தேர்தல் இந்த அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் போது அந்த பின்னடைவானது விஜய்க்கு நேரடியாக அவரை நோக்கி சென்றுவிடும். யாரும் எதிர்பாராத அவர் கூட்டணி வியூகம் சரியாக அமைத்து போட்டியிட்டார் என்றால் 2026ஆம் ஆண்டு தேர்தலானது நிச்சயமான அவருக்கானதாகத்தான் இருக்கும். அவர் ஆட்சியை பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார் என்றால் நிச்சயமாக அவர்கள் நல்ல புரிதல் உள்ள ஒரு அரசியல் உள்வாய் கொண்ட தலைவர்களாக இருக்க முடியாது. இதை நிச்சயமாக ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் கவனத்தில் கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன். தங்கள் கருத்து பிரகாரம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குவார் என்பது போல கருத்துக்களை தெரிவித்தீர்கள். எங்கள் அரங்கத்திற்கு வந்து தங்களது கருத்துக்களை பதிந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.